ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அது மாதிரி தான் யுஎஸோட ஃபெட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடக்க இருக்குது. அதில் ரேட் கட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ரேட் கட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நியூஸுகள் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நவம்பர் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரி 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% ரேலியாக இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேரி ரினோபிள் அண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட். மார்க்கெட் கேபிடேஷன் பார்க்கும்போது 18,000 கோடிக்கு மேலே இருந்துச்சு. 5% ரேலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் எடுத்து பார்க்கும்போது செப்டம்பர் 2019 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வெறும் $2.96 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு இப்போ அதோட விலை பார்க்கும்போது $1,925 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 5% லாஸ்ட் மார்க்கெட்டாக ரேலியாக இருக்குது. $337 இவங்களோட 52 ஹை. அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் இறங்கி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வச்சு பார்த்தா கூட 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் இருந்திருக்கும். 6 மந்த்ல 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 இயரில் வந்து 667% இந்த ஸ்டாக் ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இவங்களோட ஆர்டர் புக் பார்க்கும்போது டோட்டலாட்டு 2191 மெகாவாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எக்ஸிக்யூட் பண்ணது 9 to 12 monthஸில் அந்த ஆர்டர் வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 217 மெகாவாட் இந்த டோட்டல் ஆர்டரில் வந்து ஆக்சுவலி இவங்க வந்து பிட்டிங் பைப்லைன் அதில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ONM செக்மெண்ட்டில் வந்து 2.5 crore ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க. EPC செக்மெண்ட்டில் வந்து கஸ்டமர் பில்லிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 301.3 கோடியாக இருக்குது. அதில் வால்யூம் 302.95 மெகாவாட்டாக இருக்குது. அடுத்தது 131.17 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. வால்யூம் வந்து 109.45 மெகாவாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது 83.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். Q1 ஃபினான்ஷியல் 24ல் 129 கோடி பண்ணியிருக்காங்க. அதே Q1 ஃபினான்ஷியல் 25ல் 236 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 83% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 9 கோடி பண்ணியிருக்காங்க சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இப்போ அது வந்து 28 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 213% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேசிஸில் பார்க்கும்போது எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோ பார்க்கும்போது ஈக்விட்டி இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது 93.3% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 103% இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வேரி எனர்ஜி ரினோபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா EPC செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அடிஷ்னல் EPC கான்ட்ராக்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட் பிட்டிங் ப்ராசஸ்லையும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மோராராட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங்னு பார்க்கும்போது 74.46% ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 0.83% ஸ்டேக்கு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 24.69% வந்து இந்த வேரி ரினோபிள் எனர்ஜிஸ் டெக்னாலஜிஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ மோராட்டு பார்க்கும்போது 10,000 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 65 லட்சம் மட்டும் மாறி இருக்கு. இது வந்து வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் 50 ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சோலார் பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பம்ப் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கேபிடேஷன் பார்க்கும்போது 204 கோடியாக இருக்குது. 35 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்துச்சு. இவங்களோட ரெவன்யூஸ் நீ பார்க்கும்போது 14% ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.28 crores பண்ணியிருக்காங்க மார்ச் குவார்ட்டரில். இப்போ அது ஜூன் குவார்ட்டரில் வந்து 19.70 crores பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில். மார்ச் குவார்ட்டரில் 30 லட்சம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூன் குவார்ட்டரில் 38 லட்சம் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது 8.10% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 19.33% இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் இந்த மார்ஜின் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபினான்ஷியல் 23 to 24 அந்த காலகட்டத்தில் 2.34% இருக்குது. இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணது 2004 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சத்ரால் குஜராத் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க குஜராத் நரோடா அந்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்காங்க 2011. ஸோ 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2011 வந்து இப்போ குஜராத்தில் நரோடா அப்படிங்கிற இடத்துல வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 1,20,000 பம்ப்ஸ் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட பேர் வந்து லாட்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ். நான் வந்து வேணால் அந்த இதில் நேமை போடுறேன். ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது
டெய்லர் பம்ப்ஸ், அடுத்து வந்து டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இவங்க வச்சிருக்காங்க இந்த பம்ப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. அது மட்டும் இல்லாமல் சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டமில் வந்து இந்த பிஎம் KUSUM அந்த ஸ்கீமில் வந்து ராஜஸ்தான் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு ஒரு 30 கோடி வந்து சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வேரியஸ் பம்ப் டைம்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த லாட்டிஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்பெனி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக்கோட விலை வந்து 50 ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட IPO ப்ரைஸ் வந்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ IPO ப்ரைஸை பற்றி கேட்டிருந்தீங்க. IPO ப்ரைஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆகலை. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்க IPO பார்க்கும்போது 14.22 crore ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த IPO டேட்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அந்த ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஃபேஸ் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பர் ஷேர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு அந்த அலாட்மெண்ட் வந்து 50% அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NII HNI இந்த ஷேர் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து 15% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸோட எடுத்து பார்க்கும்போது 31 மார்ச் 2022 அந்த காலகட்டத்தில் அவங்களோட அசட்ஸ் வந்து 28,358 கோடியாக இருந்திருக்கு. ரெவன்யூ 47,966 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 2,901 கோடியாக இருந்திருக்கு. நெட்ஒர்க் வந்து 16,856 கோடியாக இருந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 16,043 கோடியாக இருந்திருக்கு. டோட்டல் பாரோயிங் வந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் 1,140 கோடியாக இருந்திருக்கு. இது மார்ச் 31, 2022 அந்த காலகட்டம் வரைக்கும் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது 31 மார்ச் 2023 அந்த காலகட்டத்தில் உள்ளது பார்க்கும்போது அசட்ஸ் வந்து 34,573 கோடியாக இருந்திருக்கு. ரெவன்யூ 61,436 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4,709 கோடியாக இருந்திருக்கு. நெட்ஒர்த் வந்து 20,054 கோடியாக இருந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 19,242 கோடியாக இருந்திருக்கு. டோட்டல் பாரோயிங் 1,158 கோடியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 31 டிசம்பர் 2023, அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னது 31 மார்ச் 2023. அப்போ அதுலேருந்து மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2023 அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அசட்ஸ் வந்து 32,488 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 53,298 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4,382 கோடியாக இருக்குது. நெட்ஒர்த் வந்து 19,777 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 18,965 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் வந்து 704 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு மேலே இப்போ ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. எங்கன்னா கென்யாவில் உள்ள ஹைகோர்ட்டில் தான். ஏன்னா கென்யாவில் ஒரு ஏர்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏர்போர்ட்டை வந்து இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக அங்கே ப்ரோட்டஸ்ட்டும் நடந்து, அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. ஸோ அதானி குழுமத்துக்கும் அந்த கென்யா கவர்மெண்ட்டுக்கும் இருக்க டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதானி குழுமமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விஸ் இதில் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்விஸ் பேங்க் வந்து இவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரூசன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அதையும் இவங்க வந்து அட்ரஸ்டேட் பண்ணுறாங்க. அதையும் வந்து வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் அதானி குழுமம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் மேலே அப்படி எந்த புகாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ மோராட்டு இந்த கென்யா கவர்மெண்ட்டுக்கும் அதானி குழுமத்துக்கு இருக்க டீலுக்கு எகென்ஸ்டாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவில் இப்போ எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அங்கே வந்து இவங்க அதானி குழுமத்துக்கு மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. மோராட்டு இது வந்து அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PNB பேங்க் வந்து ஒரு 5,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு QIP மூலமாக தான் ரைஸ் பண்ணுறாங்க. இதில் மேஜர் பையர்ஸாக இருக்கிறது சிட்டி குரூப்பு, அடுத்து வந்து போஃபா செக்யூரிட்டிஸ், மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாக்ஸ், இவங்க எல்லாமே மேஜர் பையர்ஸாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரைட்ஸ் லிமிடெடுக்கு வந்து அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ஒரு ரயில்வே ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் 100 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் லிமிடெட் சொல்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாட்டு அவங்க சர்வீஸ் சென்டர் வந்து சரியில்லை, ஸ்கூட்டர்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு எகென்ஸ்டாட்டு பண்ணால் அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய புகார்கள் வந்துச்சு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சர்வீஸ் கம்பைன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. அதில் வந்து அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து டபுள் பண்ணுறாங்க. டிசம்பர் 2024 1000 சென்டர் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் EV சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாட்டு கிட்டத்தட்ட 1,00,000 தேர்ட் பார்ட்டி மெக்கானிக்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓலாவோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸில் வந்து ஏதாவது ஃபால்ட் வருது, 1 டேஸுக்கு மேலே வந்து அவங்களுக்கு சரி பண்ணதுக்கு டைம் எடுக்கணும். அவங்க அதுக்கு வந்து ஒரு மாற்று ஸ்கூட்டரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கு வந்து ஓலா கேப்ஸ் கூப்பனும் வந்து கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓலா எலக்ட்ரிக்கோட ஒரு அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 5வது ப்ராடக்ட்டு
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது S1 × 2 kW/h அந்த ஸ்கூட்டர்ஸுக்கு வந்து PLI சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 5வது ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்தவரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. HL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. HL டெக்னாலஜிஸ் வந்து HL டெக்னாலஜிஸோட சேர்பர்சன் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி வந்து மீட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா HLோட நியூ ஆஃபீஸ் வந்து ஆந்திராவில் ஹைடெக் சிட்டி அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அந்த ஓப்பனிங் செரமனிக்கான இன்விடேஷனை வந்து ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து HL டெக்னாலஜிஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. GKG பார்ட்னர்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு $5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி பே பண்ணியிருக்காங்க. யூஎஸோட ரெகுலேட்டரான SEC அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இவங்க வந்து விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ரூலை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பெனால்ட்டி பே பண்ணியிருக்காங்க GKG பார்ட்னர்ஸ். இது வந்து GKG பார்ட்னர்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஏஞ்சல் ஒன்ல வந்து அப்டேட்டு. ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 லட்சம் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ் சம்மந்தமாட்டு. ஆக்சுவலி ஏஞ்சலோனோட அத்தரைஸ் பர்சன் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்கில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 22 லட்சம் வந்து பே பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் சம்மந்தமாட்டு. அதாவது ஏஞ்சலோனோட ஆத்தரைஸ் பர்சனாக இருக்கிற ஜிதேந்திரா கெல்ராமணி அவங்க தான் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. கிளைண்டாட் இருக்கிற குறிப்பாட்டு பாரத் கன்யாலால் செட் ஃபேமிலி ட்ரஸ்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் அண்டு அதோட ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் அந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த அத்தரைஸ் பர்சன். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோன் வந்து ஒரு 22 லட்சம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஞ்சலோன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் GST சம்மந்தமாட்டு சில நியூஸஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் பாயில் ரைஸுக்கான எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து 20%லேருந்து 10% குறைச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 20% டியூட்டி வந்து இந்த பேர்போல் ரைஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு 2023 விதிச்சாங்க. ஏன்னா அந்த டைமில் ரெயின்ஃபால் ரொம்ப குறவாக இருந்ததுனால கிராப் ப்ரொடக்ஷனும் வந்து கீழே இருந்ததுனால தான் இதை விதிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து 10% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டியும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரௌன் ரைஸ் அண்ட் ஹஸ்க் ரைஸ்க்கும் 10% எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. ஒயிட் ரைஸுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து 0 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு குட் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து ஒரு 10 மெம்பராக வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் பங்கஜ் சௌத்ரி இவங்க தலைமையில் தான் இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு எதுக்குன்னா இந்த டாக்ஸேஷன் ஆஃப் லக்ஸரி சின்னு அடுத்தது வந்து டிமெரிட் குட்ஸு இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து பார்த்தீங்கன்னா விதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மார்ச் 2026 முடிவடையுது. ஸோ இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர் லிஸ்ட் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. டிசம்பர் 31 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இந்த ஸ்டேட் மினிஸ்டர் இருக்கிற அஸ்ஸாம், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட் மினிஸ்டர் எல்லாமே டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சிலில் எடுத்த முடிவு. நெக்ஸ்ட் பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு. யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவங்களோட ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரிமெண்ட் பெங்களூர் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 23 27 வரைக்கும். ஸோ இப்போ 4 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த பயோகான் பயாலஜிக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாயும் கியா மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LFP பேட்டரிஸை வந்து பிரிங் டவுன் பண்ணுறாங்க. அவங்களோட EV காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஏன்னா குறிப்பாட்டு இப்போ ஃபியூச்சர் EV செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டெக்னாலஜிஸில் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த LFP பேட்டரிஸுங்கிறது லித்தியம் அயான் பாஸ்பேட் பேட்டரிஸ். அந்த பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட EV கார்ஸில் வந்து அதிகமாட்டு யூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கியா மோட்டார்ஸும் ஹியூண்டாய் மோட்டார்ஸும் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாட்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்டீங்க, அதனால வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. உங்களோட ரிஸ்க் அண்ட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.